ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம் நாங்கள் மதுரைக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வெரசா நாங்கள் கிளம்பியாச்சு. எப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு தான் போவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பிளான் போட்டு ஃபேமிலியோடு தான் கிளம்புறோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. பார்த்துட்டே தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு. பட் நான் குட்டி குட்டி கிளிப்ஸாக தாங்க எடுத்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டோர் லாக் ஆன மாதிரி தான் உட்காந்துருந்தோம். அவ்வளோவா பார்த்தீங்கன்னா ஜன்னல் சீட்டே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த டோர் லாக் ஆகி தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சனால ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஜன்னல் சீட்டில் மட்டும்தான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கிளிப்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னம்மாச்சி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே இறங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆண்டாள்புரம் போனோம், மதுரையில் உள்ளது. அங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் சின்னம்மாச்சி வீடு. அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க போய். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் ஒரு விசிட்டை போட்டு வந்துடலாம் அப்படின்னு போயாச்சு. போனதும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிடணும். ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிடவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தான் வேலை. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வித் எக் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேக்கரி போயிருந்தோம். நிறைய திங்ஸ் வாங்கலான்னு போனோம். அங்கே போய் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். பட் நாங்கள் வீடியோ எடுக்க மறந்து விட்டோம். ஏன்னா அங்கே பார்த்த ஆர்வத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கலை. அவ்வளோ திங்ஸ் வாங்கியிருந்தோம். நல்லா சாப்பிட்றதுக்கு தான் நிறைய திங்ஸு. ஸ்நாக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 200 கிட்ட வாங்கியிருந்தோம். நாங்கள் ஃபுல்லு இந்த பிங்கோ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி டாய்ஸு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பாதி இது பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே போயிருச்சு. பாதி இது பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னென்ன வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜெல்லி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ்லேயே நிறைய மிட்டாய் இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே வெரைட்டியாக அந்த ஏரோப்ளேன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காத்தாடி, இந்த மாதிரி அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஐட்டம் வாங்கியிருந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிஃப்ட் மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நமக்கே பார்த்திங்கன்னா அந்த இது பிடிக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வாங்கினதை பார்த்திங்கன்னா ஒன்று ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்து பிங்கோ தான், ஏகப்பட்ட பிங்கோ வாங்கி வச்சுருந்தானுங்க. சுற்றி பார்த்திங்கன்னா பிங்கோ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நப்பாட்டி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய சாக்லேட் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கியிருந்தோம் நாங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு பண்ணு மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வாங்கி பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் தாங்க வாங்கியிருந்தோம். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேன் கிட்ட நம்ம வச்சோம்னா அந்த காத்தாடி இல்லைன்னா காற்றடிக்கும் போது வச்சோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சுற்றலை, ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கிளுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் வாங்கி சாப்பிட்டது. இப்போ நாங்கள் பண்ணும்போது அது ஒரு க்யூட்டாக தான் இருக்குது. இப்படிலாம் நம்ம பண்ணி விளாண்டுருக்குமேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் மாதிரி வந்துச்சு. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து காத்தாடி அதை தான் சுற்றி பார்த்திங்கன்னா ஊதி நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த இதான் வாங்கியிருந்தோம். இதுவும் க்யூட்டாக இருக்குல்ல. அதுக்கடுத்து பிங்கோ தான் நிறைய ஃப்ளேவரில் வாங்கியிருந்தோம். ரோஸ் கலர், பிங்க், ஆரஞ்சு, ப்ளூ, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஃப்ளேவர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லி வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து என்ன நமக்கு சாப்பிட்றது தான் வேலை அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு. அதுக்கடுத்து அந்த ஏரோப்ளேன் இருந்துச்சு பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கிஃப்ட் மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஒவ்வொரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிஃப்ட் மாதிரி இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கேண்டீஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த குட்டியோண்டு பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் சாக்லேட் இருந்துச்சு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு சாக்லேட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4 மிட்டாய் தான் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபாங்க. என்ன ஒர்த்து அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் என்ன நம்ம விளாட்றதுக்கு ஜாலியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து ஜெல்லி பார்த்திங்களா, இந்த ஜெல்லி தான் வாங்கியிருந்தோம். இதையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு. கண்ணிமிக்கும் நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 பேரும் அசால்ட்டாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே கெஞ்சி கெதறி வாங்கி பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோங்க. சரி இங்கே முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மாச்சி வீட்டுக்கு போனோம். அதனால் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருந்தோம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பியும் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மழை பார்த்திங்கன்னா வந்துருச்சு. குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா தூத்தலும் விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் கிளம்புன மாதிரி இருந்துச்சு.
பட் ஈவினிங் வரைக்கும் இருந்தோமா, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இருக்கிற பிங்கோலாம் சாப்பிட்டோம். இதில் பிங்க் கலரில் ஒரு பிங்கோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. சரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சோம். இங்கே பெரியாருக்கு போய் இறங்கியாச்சு. இங்கேருந்து பெரியாருக்கு போனோம். நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம், பட் பஸ்ஸு வரல. அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டோவிலே ஏறியாச்சு. ஏறிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டோம். நாங்கள் 3 பேர் தான். குட்டீஸ் எல்லாத்தையுமே பாட்டி வீட்டிலே விட்டாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் மட்டும் போனோம். நான், எங்கள் மீனா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மதர், நாங்கள் எல்லாம் போயிட்டு அங்கே போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போய் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஈவினிங் ஆப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்கு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூமுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். போய் என்ன இருக்குது ஏது இருக்குது எதுவும் தெரியாது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் பார்த்திங்கன்னா போகிற வழியில் கடை பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது கடை இருக்குது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா நாளைக்கு கடையே இருக்காது. அதனால் இன்றைக்கே போய் ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வந்திருந்தோம். நாங்கள் என்ன கடைக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோரூமில் போய் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் வருது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தோம். நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. லிஃப்ட்டில் போய் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃப்ரிட்ஜை பார்த்திங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு அது என்ன ரேட்டு எல்லாமே நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரிட்ஜாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இதை விட பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக பெரிய பெரிய ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பட் என்ன இவ்வளோ திங்ஸையும் உள்ளே வச்சுருவோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி ஃப்ரிட்ஜுக்கே இடம் காண மாட்டேங்குது. எதுவுமே வைக்க மாட்டோம், ஏகதேசத்துக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரிய ஃப்ரிட்ஜில் என்னென்ன வைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே வரையும் நல்லா இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் மாதிரி இருந்துச்சு. கீழே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எப்பயும் போல் வைக்கிறது இருந்துச்சு. அது கீழே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றி வைப்பாங்க பார்த்திங்களா, ஃப்ரிட்ஜாகவே இந்த ஃப்ரீசரை பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மாதிரி மாற்றி அது ஒரு மாதிரி வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ஃப்ரிட்ஜில் பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஐஸ்கிரீமு, எக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதை தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரீசருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு டோரில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரூட்ஸு, அதுக்கடுத்து பழங்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேக் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா எக்கு வைக்கிற மாதிரி இடம். அந்தந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு அது என்ன ரேட்டுன்னு கேட்டதுக்கப்புறம் நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு டிவியாக பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக பார்த்தோம். எந்த டிவி நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். பட் ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திகிடு முகுடாக தான் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் 10 ரூபாய் ஐட்டத்துக்குள்ளே போனோமா, போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். அதையும் வாங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பட் நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இந்த கடையில். பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தால் திட்டுவாங்க அப்படின்ட்டு நான் எடுக்கலைங்க. அதனால் பார்த்திங்கன்னா குட்டியாக எடுத்திருந்தேன். பட் எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. நான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தாங்க எனக்கே தெரியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரிட்ஜும் வந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா எங்கள் இதில் பார்த்திங்கன்னா கொண்டு போக முடியாது அம்மாச்சி வீட்டுக்கு. அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த போகிற வழி பார்த்திங்கன்னா. அதனால் பார்த்திங்கன்னா இதை எப்படியாவது தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃப்ரிட்ஜை வெளியிலே வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கையால் தான் நாங்கள் கொண்டு போனோம். 2 பேர் பார்த்திங்கன்னா கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பாதுகாப்பாக பத்திரமா பார்த்திங்கன்னா எப்படியும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு ஏற்றியாச்சு. மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது கேட்டு போட்டிருக்குமா, அதனால் சின்னதாக இருக்கும். அதனால தான் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.